காட் பிளஸ் யூ. நம்ம ஒவ்வொரு நாளும் பைபிள் சம்பவங்களை கேட்டு வருகிறோம். அற்புதங்கள் அடையாளங்கள் என்கிற தலைப்பிலே ஒவ்வொரு நாளும் சத்திய வசனங்களை கேட்டு வருகிறோம். இன்றைய நாளிலும் ஒரு அற்புத அடையாளத்தை கேட்போம். ஏழை விதவையை போஷித்த தேவன். சாரிபாத் என்கிற கிராமத்திலே ஒரு ஏழை விதவையும் தன்னுடைய மகனும் அந்த சாரிபாத் என்கிற கிராமத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அந்த கிராமத்திலே உள்ள அந்த தேசத்திலே பஞ்சம். மனுஷர்களுக்கு சாப்பிட உணவு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்படியாக பஞ்சம் அவர்களை வாட்டி வதைக்கிறது. அப்பொழுது அந்த ஏழை விதவை வீட்டில் ஒன்றும் இல்லை, சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு மாவும் கொஞ்சம் கலசத்தில் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கொஞ்சம் மாவும் கொஞ்சம் எண்ணெயை வச்சு ஒரு அடையை சுட்டு சாப்பிட்டு தானும் தன் பிள்ளையும் சாகலாம் என்று சொல்லி அந்த அம்மா அந்த அடை சுடுவதற்கு முன்னாடியே சுடுறதுக்காக கொஞ்சம் விறகு பொறுக்க போயிருக்காங்க. விறகு பொறுக்கி கொண்டு வந்து அந்த அடையை சுட்டு சாப்பிட்டு 2 பேரும் மறிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, வீட்டில் ரொம்ப கஷ்டம், பஞ்சம், யார்கிட்டையும் போய் கடன் கேட்க முடியாது, எல்லா இடத்துலையும் பஞ்சமாக இருக்கவும் அந்தம்மா அப்படியா போய் விறகு பொறுக்க போகிறாங்க. அப்படி விறகு பொறுக்கி கொண்டிருக்கும்போது அந்த பக்கமாக தேவனுடைய மனுஷன் எலியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி அந்த பக்கமாக வருகிறார். அப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து, எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணீர் பாத்திரத்தில் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்கதரிசி அந்த அம்மாவிட்ட சொல்கிறார். அது சொல்லும்போது அந்த அம்மா தண்ணி எடுக்க அவங்க போகிறாங்க. போகும்போது அவர் குறுக்கிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மாவுடைய நிலைமை பரிதாபமாக இருக்கு. அந்த ஏழை விதவை கொஞ்சம் மாவு இருக்குது, கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த கொஞ்சம் மாவுக்கும் கொஞ்சம் எண்ணெய்க்கு 2 பேர் இருக்காங்க, தானும் தன் மகனும் இருக்காங்க. அதை சாப்பிட்டு சாகலாங்கிற இடத்துல அந்த தீர்க்கதரிசி வேற வந்து அந்த பெண்ணிடத்துல ஒரு அப்பம் எனக்கு உன் கையில் கொண்டு வாங்குறார். இப்போ அந்த நேரத்தில் நம்மளாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிருப்போம், என்ன செஞ்சுருப்போம்? ஏன் நீ ஆண்டவருடைய மனுஷன், நீ ஏதாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு உன்னுடைய வகுத்த பசியை போக்கலாம், இருக்கிற அந்த கொஞ்சம் மாவையும் நீ கேட்டியன்னா நாங்கள் என்ன செய்கிறது, ஏன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருப்போம், சத்தம் போட்டிருப்போம். ஆனால் அந்த அம்மா ஒன்றும் சொல்லலை. அந்த அம்மா அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க. அதற்கு அவன், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கு அவனுக்கும் ஆயத்தப்படுத்துவதற்கு 2 விறகுகளை பொறுக்குகிறேன் என்றார். 2 விறகுகளை பொறுக்கிறேன், அப்படி மறுபடி சாப்பிட்டு சாக போகிறோம் அப்படின்னு. அப்பொழுது அந்த எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படு. ஆனாலும் முதலில் அதில் எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஒரு சிறிய அடையை கொடுத்துரு, அப்புறம் நீ செத்து போகணும் தானே சொல்கிற, அது உன்னுடைய வார்த்தையின்படி நீ என்ன செய்யணுமோ அதை நீ செய் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அம்மா பாருங்க, கோவப்படலை, சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அடையை கொண்டு வந்து அந்த தேவ மனுஷனுக்கு அந்த இருந்த மாவில் கொஞ்சம் ஒரு சிறு அடையை கொண்டு வந்து அந்த தேவ மனுஷனுக்கு கொடுத்துட்றாங்க. கொடுத்து சாப்பிட்டோன்னா அந்த தேவ மனுஷன் சும்மா இருப்பாரா? ஆண்டவருடைய மனுஷனாச்சு. அங்கே பஞ்சம் நடக்கிறது அவருக்கும் தெரியும், அந்த தேசத்தில் பஞ்சம் நடக்கிறது அவருக்கும் தெரியும். அப்போது அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பைபிளில்? முதலாவது கொடுங்கள், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி வேத வார்த்தை அப்படியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாவது அந்த இருந்த மாவில் கொஞ்சம் ஒரு சிறிய அடைய அந்த அம்மா அந்த தீர்க்கதரிசிக்கு கொடுக்குறாங்க. அதுதான் முதலாவது
கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக உங்களுடைய மடியில் கொண்டு வந்து போடுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த வேதத்தில் அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி செஞ்ச உடனே கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிவு போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றார். அவன் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவன் வீட்டார் அனைவரும் நாள் சாப்பிட்டு. என்ன இங்கே நடக்குது சம்பவம்னா, அந்த அம்மா ஒரு சிறு அடையை கொடுத்தான்னா அந்த தேவ மனுஷன் அவளை ஆசீர்வதிக்கிறான். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் தேசத்தில் மழை விழுந்தாத்தான் அந்த பஞ்சம் நீங்கும். அந்த பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் அந்த மழை பூமியை வந்து நனைச்சி செழிப்பாகிற நட்டிக்கும் அந்த இருந்த பாத்திரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் மாவு, அந்த கொஞ்சம் எண்ணெய் எடுக்க எடுக்க குறையாம, பாத்திரத்தில் மாவு குறையவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லை. அவளும் அவன் பிள்ளையும் அவன் உற்றாரும் சாப்பிடு அந்த பஞ்சகாலம் முடியும் வரையிலையும் அந்த பாத்திரத்தில் மாவு எண்ணெய் குறையலை அப்படின்னு சொல்லி பைபிளில் அப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த எலியாவை கொண்டு அந்த சொன்ன வார்த்தை அப்படியாக நடந்துச்சு. ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த ஏழை விரைவை போஷிக்கும்படியாக தேவன் அனுக்கிரகம் பாராட்டுகிறார். இது பெரிய அற்புதம் தான் இல்லைங்களா? ஒரு அடையாளமாக சொல்லலாம். என்னென்னா, இருக்கிற நேரத்தில் வீட்டில் எல்லா பொருளும் இருக்கிறது முக்கியம் இல்லை. நம்ம செழிப்பாக இருக்கிற நேரத்தில் எல்லா வீட்டில் எல்லாம் குறையாமல் இருக்கிறது இல்லை. அந்த பஞ்சகாலத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச மாவில் தானும் தன் மகனும் சாப்பிட்டு சாகலாங்கிற அந்த தருவாயில் தேவனுடைய மனுஷனை போஷித்ததின் காரணமாக அந்த தேவ மனுஷன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்து, ஆண்டவர் அந்த தேவன் மனுஷன் மூலமாக அந்த ஏழை விதவையை அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அவனையும் அவன் பிள்ளையும் சொந்த உற்றார்களையும் பாதுகாக்கும்படியாக அனுக்கிரகம் பாராட்டுகிறார். நம்மளுடைய குடும்பங்களில் அப்படியாக கஷ்டங்கள் உண்டு, வறுமைகள் உண்டு, விலைவாசிகள் ஏறி போச்சு, என்ன செய்கிறோன்னு தெரியலை, இதோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிச்சு, கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம இடத்துல ஒன்றும் இல்லை, ஒரு அற்புதம் அடையாளம் நடந்தாலொழிய நம்ம குடும்பத்தை யாரும் மீட்டெடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதை கேட்கிற ஜனங்கள், நீங்கள் ஆண்டவரோட பக்கமாய் சாய்ந்தால் ஆண்டவர் உங்களையும் போஷிப்பார். உங்கள் குடும்பத்தில் உள்ள கடன், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் நீக்க போதுவானவராக இருக்கிறார். நீங்கள் மனம் மாறுங்கள். மதம் மாறுகிற ஒரு கூட்டம்னு சொல்லி அது பெரிய கலவர பூமியாய் மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் மதம் மாற வேண்டாம், மனம் மாறுங்கள். ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய தேவைகளை சந்திப்பார், உங்கள் குடும்பத்தில் அற்புத அடையாளங்களை செய்வார். யார் குடும்பத்தில் என்ன தேவை அப்படின்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் கேளுங்கள். கேட்கிற எவனுக்கும் அவர் கொடுக்க தயவு பொறுத்தவராக இருக்கிறார். நீங்கள் அவரிடத்தை கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறார். அதன்படியாக நீங்கள் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள். அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் உற்றார் உறவினர்களையும் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். God bless you all. மற்றொரு சம்பவத்தை கேட்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இம்மானுவேல். God bless you all. Thank you.